அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் மகிமையானவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர், யோசேப்பின் மகிமையானவர் நம்மோடு இருந்து நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், இறுதி வரை அழைத்துச் செல்வார். அல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய செய்திக்கான ஆதார வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு? எலியாவை பார்த்து, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறார், நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைய போஜனம் பண்ணணும். நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு. நாம் பார்க்க வேண்டிய ஆத்துமாக்கள் அதிகமா இருக்கு. நம்ம சம்பாதிக்க வேண்டிய சம்பத்துக்கள் அதிகமா இருக்குது. அப்ப பிரயாணம் போகணும்னா போஜனம் பண்ணணும். ஆவிக்குரிய போஜனமும் சரீரத்துக்குரிய போஜனமும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் சரீரத்துக்குரிய போஜனத்தை தான் எடுத்துக்கிறாங்க. வெளியான மனிதனுக்கு தான் பலப்படுத்துறாங்க, ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, வாக்கிங்லாம் போறாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. நல்லது, ஆரோக்கியமா இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன். ஆரோக்கியமா இருக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், எழுத முடியும். நம்ம வெளியான மனிதனை தான் நம்ம பார்க்கிறோம். நல்லா சாப்பிடுறோம், நல்லா ட்ரெஸ் போடுறோம், நிறைய விஷயங்களே மேம்போக்கா பார்க்கிறோம். நல்லா சாப்பிடுறோம் பாருங்க, ஆனா உள்ளான மனிதனுக்கு போஜனம் கிடைக்க மாட்டேங்குது. சரீரத்துக்குரியதுக்கு நம்ம அலைந்து திரிந்தாவது வாங்கிடுறோம். அந்த கடையில பரோட்டா நல்லா இருக்கும், அந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும், அந்த கடையில தோசை நல்லா இருக்கும், சால்னா குருமா நல்லா இருக்கும்னு தேடி போய் பைக் எடுத்துட்டு எவ்வளவு தூரம்னாலும் போய் வாங்குறோம். ஆனா இருக்கிற இடத்துல போஜனம் நல்லா இருக்குது, நமக்கு வார்த்தை நல்லா இருக்கு, வசனம் நல்லா இருக்கு, சபை பக்கத்துல இருக்குது, வார்த்தை நிறைய கொடுக்குறாங்க. அப்ப தூதன் என்ன சொல்றாரு? எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நமக்கு போய்கொண்டிருக்கிற பிரயாணத்தை குறித்து கிட்டத்தட்ட முடிந்த அளவுக்கு நான் ஒரு டக்குன்னு ஒரு 12 பிரயாணத்தை எடுத்து வச்சிருக்கேன். 12 பிரயாணத்தை ஒரு அரை மணி நேரத்துல நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எவ்வளவு நீங்க கிரகிச்சு கொள்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஒரு பஞ்சு தண்ணிக்குள்ள மூக்கி அப்படி வெளியே எடுக்கும் போது பஞ்சு தன்னால உருக்க தண்ணியை ஃபுல்லா எடுத்து வந்துடும். அல்லேலூயா. மோசே கொப்பை வெட்டி போட்ட போது அந்த மாறாவின் தண்ணி அவ்வளவு கசப்பா இருந்துச்சு. ஆனா ஒரு மரம் 30 லட்சம் ஜனங்கள் குடிக்கிற கசப்பை இழுக்குதுன்னா அந்த மரத்துக்கு உள்ள சக்தியை பாருங்க. அந்த கடவுள் அந்த மரத்துக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அப்ப நாம கொஞ்ச நேரம் இருந்தாலும் வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறவராக, வார்த்தை உட்கொள்கிறவர்களாக நாம இருக்கணும். அப்ப இந்த நாள்ல பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 12 வகையான பிரயாணம். நான் அரை மணி நேரத்துல கரெக்டா முடிச்சிருவேன். மறுபடியும் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய நோட்ஸ் இருக்கிறதுனால. நீங்க வசனத்தை மட்டும் எழுதிக்கங்க. 2 சாமுவேல் 18:13 முதலாவது செய்தி இல்லாத பயணம். செய்தி இல்லாத அகிமாஸ் கூசி. இதுல யோவாப் ராஜா தாவீது ராஜாதி ராஜா என்று ராஜாட்ட செய்தி சொல்ல கூசி அனுப்புறார். கூசி என்பவன் நல்ல செய்தியாளன், ஒற்றன், வேகமா ஓடி ராஜாவுக்கு செய்தியை சொல்கிறவன். அந்த சமயத்துல அகிமாஸ் கூசியை விட வேகமா ஓடுறவன். அப்ப எனக்கு ஒரு செய்தி கொடுங்கன்னா, உனக்கு கொடுக்க செய்தி இல்லையே, நீ ராஜாவை போய் சந்திக்கணுமே. ராஜாவை சந்திக்கணும்னா நீங்க செய்தியோட தான் போய் சந்திக்கணும். நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு இயேசு ராஜாவை சந்திக்கணும்னா நல்ல செய்தியோட சந்திச்சாதான் இயேசு சொல்வாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. இல்லைன்னா அழுகையும் அந்த இருளுமான பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு தான் போக முடியும். அப்ப இங்கே கூசிட்ட செய்தி இருந்தது, அகிமாஸ்ட செய்தி இல்ல. தாவீது ராஜா ஆசையா சொல்றாரு, அவன் நல்ல செய்தி கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா கூசி அகிமாஸ் நல்ல செய்தி கொண்டு வரல. ஆனா கூசியை விட அகிமாஸ் வேகமா ஓடினானா. அதே போல உண்மையான செய்தியை விட பொய்யான செய்தி வேகமா போயிருமாருங்க. ஒருத்தன் தான் செத்துருப்பான், ஆனா பேப்பர்ல பார்த்தா 2 பேர் போட்டிருக்கும், 3வது பேப்பர்ல பார்த்தா 3 பேர் போட்டிருக்கும். ஆனா நடந்தது வேற விஷயமா இருக்கும். செய்தித்தாள்ல நீங்க பார்க்கலாம், தினத்தந்தியில ஒரு ஆக்சிடென்ட்ல 10 பேர் மரணம், பக்கத்திலே போட்டிருப்பாங்க 15 பேர் மரணம், இன்னொரு பேப்பர்ல 25 பேர் மரணம் போட்டிருப்பாங்க. எது உண்மை? நிறைய உண்மையான செய்திகளை விட பொய் செய்தி அல்லது செய்தி அல்லாத காரியங்கள் முந்தி வர்றதை பார்க்கலாம். அப்ப வேதத்துல இருக்கிற செய்தியை நம்ம விட்டுட்டு வெளி செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கே அகிமாசின் செய்தியை விட கூசி செய்தி பின்னாடி போகுது. ஆனா கூசில தான் செய்தி இருக்கு. அப்ப நம்மகிட்ட செய்தி இருக்கும் போது நம்மை விட முன்னாடி யார் வேணாலும் போகலாம். ஆனா நமக்கு நியமித்திருக்கிறதா கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ராஜா அந்த அகிமாசை பார்த்து சொல்றாரு, ஓரமா போய் நில்லுன்றார்.
ஓரமா போய் நில்லு அப்படின்ட்டார். நீங்க செய்தி இல்லாம உங்க வாழ்க்கை பயணத்துல பவுல் தைரியமா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்த, இது முதல் எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க உங்க வாழ்க்கை பயணத்துல நல்ல செய்தியோடு இருக்கிறீங்களா? ரூத் புஸ்தகத்துல பாக்குறோம் இல்லையா? ரூத் புஸ்தகத்துல 3:16 என் மகளே உன் செய்தி என்ன? மாமியாரு ஆவலா மருமகளை பார்த்து வாஞ்சியா இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ, செய்தி என்ன செய்தி வரப்போதோ. அதே போல உங்க நம்பி இருக்கிறவங்க பெற்றோர்கள் நல்ல வேலை கிடைச்சிச்சா, பாஸ் ஆயிட்டியா, இன்டர்வியூ போனியே, என்ன ஆச்சு, அங்க போயிட்டு வந்து உங்களை குறித்து அநேக செய்திகள். யாக்கோபு தூங்கிட்டு இருக்கும் போது பரலோகத்துக்கு இங்கிருந்து ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் செய்தியை கொண்டு வருகிறவர்களா இருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம செய்தி இல்லாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நாள்ல வெள்ளிக்கிழமையில உங்களுடைய செய்தி என்ன? காலையில ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் படிச்சீங்களா? பிரேயர் பண்ணீங்களா? உபவாசிங்களா? உபவாசத்தோட வந்தீங்களா? நிறைய செய்திகள் இருக்குது. கர்த்தர் தான் நம்மளை நியாயம் தீர்க்கணும். அல்லேலூயா. அப்ப உங்ககிட்ட செய்தி இருக்கா, செய்தி இல்லையா? முதலாவது பயணம் என்ன? செய்தி உள்ள பயணம், செய்தியற்ற பயணம். இரண்டாவது பாதுகாப்பு இல்லாத பயணம். லூக்கா 10:30 அந்த வழிபோக்கனுடைய பயணம். சரிங்களா? எருசலேம் என்பது ஒரு மேலான நகரம், எரிகோ என்பது ஒரு தாழ்வான நகரம். சரிங்களா? நம்ம எங்க இருந்து நம்ம பாவப்பட்ட பூமியில இருந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் போகணும், எருசலேமுக்கு தான் போகணும். ஆனா எருசலேம்ல உள்ளவன் ஊமையாக சொன்னது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கீழே போறத பார்க்கலாம், உலகத்தை நோக்கி போறத பார்க்கலாம். சரிங்களா? அந்த அரராத் பேலை, அந்த பேலை இருக்கு இல்லையா, நோவாவுடைய பேலை, பாவப்பட்ட உலகத்துல இருந்து, அரராத்னா பரிசுத்த பூமின்னு அர்த்தம், பாவப்பட்ட உலகத்துல இருந்து பேலை பரிசுத்த பூமிக்கு போய் நின்னுச்சு. இப்ப கீழே இருந்துதான் பேலை மேல போய் நிக்கணும். ஆனா அந்த வழிபோக்கன் எங்க இருந்து எங்க போறான்? எருசலேம்ல இருந்து எரிகோ போறான். அப்ப கல்லர் குகையில அடிபட்டான். ஏன்னா அவன்கிட்ட எண்ணெய் இல்லை, பரிசுத்தாவி இல்லை. ரெண்டாவதா வந்தவன் அந்த நல்ல சமாரியன்ட்டே எண்ணெய் இருந்தது, பரிசுத்தாவி இருந்ததுனால அவன் அடுத்தவனுக்கு உதவி பண்றான். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தியற்ற கன்னிகைகள், புத்தி உள்ள கைகள்ல எண்ணெய் இருந்தது. யாக்கோபுடைய வழி பிரயாணத்துல எண்ணெய் இருந்தது. நம்முடைய பிரயாணத்துல பரிசுத்தாவியானவர் இருக்காரா? நிறைய பயணங்கள் நம்ம கசப்பா முடியறத பார்க்கலாம். ரொம்ப தூரம் போற பயணம், ஒரு சில பயணங்கள்லாம் எப்படா வீடு வந்து சேருவோம்னே இருக்கும். டிக்கெட் அமைஞ்சும் டிக்கெட் அமையாமையும், நம்மளுக்கு சரியா படுக்க இடம் கிடைச்சும் கிடைக்காமையும், சாப்பாடு சரியில்லாமையும், கெட்டு போன சாப்பாடு கிடைச்சும், பக்கத்துல உள்ளவன் நம்மளை ரொம்ப சீண்டி பார்த்தும், ரொம்ப மோசமான பயணமா இருக்கலாம் சில பயணங்கள். சரிங்களா? அந்த மாதிரியான பயணத்துல நம்ம மறக்க மாட்டோம். அப்ப இங்கே வழிபோக்கனுடைய பயணம் பாதுகாப்பு இல்லாத பயணமாக இருக்கிறது. நாம எப்பவுமே முன்னானவைகளை நாடுகிறதா இருக்கணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறதா இருக்கணும். மேலானவைகளை நாடுங்கள் பவுல் சொல்றாரு இல்லையா? அதே போல மேலான எருசலேமே நம்ம நாடுகிறவர்களாக நாம் இருக்கிற. ஒளிப்போக்கட போல ஒருபோது கீழே இறங்கி போக கூடாது. பேலை எப்பவுமே மலைக்கு தான் போகணும். கஷ்டப்பட்டு நோவா பேலையை கட்டினாரு. சரிங்களா? கஷ்டப்பட்டு கட்டின பேலை தேவனுடைய திட்டத்தின்படி இருந்ததுனால அது உயரமான மலைக்கு சென்றது. நாமும் உயரமான ஸ்தலத்துக்கு ஏறுகிறவர்களாக இருக்கணும். அப்ப பாதுகாப்பு இல்லாத பயணத்துல என்ன இல்லை, அபிஷேகம் யார்கிட்ட இல்லையோ மேல போக முடியாது. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி உங்ககிட்ட அந்த பரிசுத்த அபிஷேகம் இல்லைன்னா இயேசுவோட ரகசிய வருகையில நீங்க மேல போக முடியாது. மூணாவது புத்தி இல்லாத பயணம். முதல் பயணம் என்னது? செய்தி இல்லாத பயணம். இரண்டாவது பயணம் பாதுகாப்பு இல்லாத பயணம். மூன்றாவது புத்தி இல்லாத பயணம். லூக்கா 15 இளையகுமாரன், கெட்ட குமாரன் சொல்லுவோம் இல்லையா? அநேகர் கெட்ட குமாரன் திருந்திட்டான். இளையகுமாரன் அவன் பாருங்க, லூக்கா 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அல்லேலூயா. அவன் பாருங்க, தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்காம அவன் போறான், எல்லாத்தையும் இழந்துறான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இங்க ஒரு வசனம் போட்டிருக்கும், வார்த்தை போட்டிருக்கும், குறைவுபட தொடங்கி. ஆனா அதே இது பாருங்க யாக்கோபு விஷயத்துல, யாக்கோபு ஆதியாகமம் 32:10 நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் நம்ம எங்கேயுமே போகணும். அவன் இளையகுமாரன் தகப்பனை சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். போய் அவன் பன்றி தின்ற தவிடு கூட இல்லாம இருந்தான். ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப கூனி குறுகி வந்தான். ஆனா யாக்கோபுடைய அறிக்கை என்ன பாருங்க, வெறும் கையும் கோலுமா போனேன். ஆனா 2 பரிவாரங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நம்ம எப்படினாலும் பொழைச்சு மேல வந்துருவோம். அல்லேலூயா. ஒரு சிலர் நம்மளை மறைக்க வேண்டிய அளவு தான் மறைப்பாங்க. எவ்வளவுதான் மறைச்சாலும் காத்துள்ள பந்து தண்ணியில நிக்காது. டக்குன்னு காத்து இருக்கிறதுனால, ஜீவன் இருக்கிறதுனால வெளியில வந்துரும். நம்மகிட்ட பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால நம்ம எழுந்துருவோம். அல்லேலூயா. அப்ப யார் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாம, போதகருடைய மேய்ப்பருடைய ஆசீர்வாதம் இல்லாம, அறிக்கை இல்லாம வெளியில போக கூடாது. செய்தி.
பாதுகாப்பு இல்லாத பயணம். இளையகுமாரனுடைய பயணம் எப்படியாப்பட்ட பயணம்? புத்தி இல்லாத பயணம். 3வது பயணம் புத்தி இல்லாத பயணம். 4வது பயணம் திட்டம் இல்லாத பயணம். திட்டம் இல்லாத பயணம். ஆபிரகாமுடைய பயணம் ஆதியாகமம் 12ல அழகா வர்றாரு. தேவனுடைய சொல்படி கேட்டாரு. பாருங்க, பவுல் சொல்றாரு இல்லையா, நியமித்தப்பட்ட ஓட்டத்திலேயே ஓடணும். உங்களுக்கு என்ன பாதை, டிராக்க மிந்தி ஓடக்கூடாது. இங்க 12:10 எகிப்து போறாரு. ஆண்டவருடைய சாட்ல எகிப்தே கிடையாது. நம்மளுக்கு சைனி வில்சன் அவங்க தெரியும். இந்தியாவுக்காக ஓடினாங்க. ஓடி ஃபர்ஸ்ட் கோல்டு அடிச்சுட்டாங்க. கோல்டு அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிராக்க மாறி ஓடிட்டாங்க. ரொம்ப இப்ப ஒலிம்பிக்ல ஒருத்தவங்க கோல்டு வாங்கிட்டு வர்றாங்கன்னா மேல தாளத்தோட எவ்வளவு பேண்டோட அடிச்சு அவங்கள வரவேற்பாங்க தெரியுமா? பயங்கரமா சந்தோஷமா வரவேற்பாங்க. ஆனா அந்த அம்மா நைட்டு 3 மணிக்கு இந்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்து முக்காடு போட்டு போனாங்க. ஏன்? டிராக் மாறி ஓடுனதுனால ஒரு அவமானம். ஒரு விளையாட்டு வீரனுக்கு மல்யுத்தத்துல பவுல் சொல்றாரு இல்லையா, திட்டத்தின்படி மல்யுத்தம் செஞ்சாதான் அவனுக்கு பதக்கம். அந்த சட்ட திட்டத்தின்படி மல்யுத்தம் செஞ்சாதான் பதக்கம். இந்த அம்மா டிராக் மாறி ஓடுனதுனால பதக்கம் பறி போனது. அவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒருத்தன் ஓட்டப்பந்தய தூரத்தை குறைந்த நேரத்துல கடக்கிறான்னா அதிக நேரம் பயிற்சி சாலையில பயிற்சி செஞ்சிருப்பான். ராப்பகலா பயிற்சி செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 52 வாரத்துல எத்தனையோ இடையில கூட்டங்கள் நடக்குது சரிங்களா? 365 நாள்ல 300 நாள் சபைக்கு வர்றோம். சபை தேவனுடைய ரகசியவர்கள் எடுக்கப்படாம போயிட்டோம்னா பெரிய பெருத்த அவமானம். எடுக்கப்படாதவன் நம்மளை பார்த்து சொல்றான், நீனு தான் போன போகலையே அப்படின்ட்டான்னா பெரிய அவமானமா போயிடும். அப்ப ரொம்ப கவனமாக நாம இருக்கிற திட்டமில்லாத பயணம். ஆதியாகமம் 12:10 வாரம் படிச்சீங்கன்னா தேவனுடைய அந்த சார்ட்ல ப்ளூ பிரிண்ட்ல எகிப்தே கிடையாது. ஆனா ஆபிரகாம் எகிப்துக்கு போய் அவனால இறக்கி வைக்க முடியாத பாரமான ஆகாரை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் யுத்தம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க அழைக்கப்படாத இடத்துக்கு போக கூடாது. அழைக்கப்படாத இடத்துக்கு போனா உங்களுக்கு நிறைய வெகுமதி கிடைக்கும். ஆறாலே எப்படி அந்த ஆகாரம் எப்படி கிடைச்சோம்னா ஒரு வெகுமதியா கொடுத்து வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் கோழிகை கழுதுகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் பெண் ஒட்டகங்களையும் பார்வோன் கொடுத்தான். அந்த வேலைக்காரியில ஒருத்தவதான் இந்த ஆகார். போச்சா? இப்ப ஆகாருக்கு அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கே பெரிய ஒரு பாரமா இருக்கிறது இஸ்மவேல். அப்ப யார் மூலியமா வந்தது? திட்டம் இல்லாத பயணம். அப்ப நம்ம குடும்பத்தின் தலைவர்களா இருக்கும் போது நம்மளால பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வம்சங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவனுக்கு ஆபிரகாம்னால பிள்ளைக்கு மட்டும் இல்ல சந்ததி சந்ததியாய் பெரிய பிரச்சனை இந்த வர்றதை பார்க்கலாம். அழைப்பு இல்லாத அந்த திட்டம் இல்லாத பயணத்துக்குள்ள போகக்கூடாது. தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்துலதான் நம்ம ஓடணும். அடுத்து அழைப்பில்லாத பயணம். ஆதியாகமம் 13:9-12 லோத்தோட பயணத்தை பார்க்கலாம். லோத்து பாருங்க, ஒரு சூரியனை பார்த்து சந்திரன் பிரகாசிக்குமா, பூவோட சேர்ந்து நாரும் மணக்குமா. இதை வேற மாதிரியும் சொல்லலாம், ஆனா அது தேவையில்லை நமக்கு. அப்ப ஆபிரகாமோடு சேர்ந்த லோத்துவுக்கு பலிபீடத்தை கட்டணும், தேவனை தரிசிக்கணும், தேவனோடு உறவாடணும், தேவனோடு ஜெபம் பண்ணணும்னு அந்த ஆசை கிடையாது. பாருங்க, அவன் கண்ணுல எது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அவன் எகிப்தை போல இருக்கிற ஏதேனை போல இருக்கிற அந்த சோதோமை தெரிந்து கொண்டு அங்க போயிட்டான். அங்க போனா அழைப்பில்லாத பயணத்துல சரிங்களா, அவன் குடும்பத்தோட சந்ததியோட எதிர்காலம் நிர்மூலமானது. அழைக்கப்படாம போனா பெரிய பிரச்சனை வரும். லோத்து அழைக்கப்படாம போனான். அவனுடைய சுய விருப்பத்தின்படி ஆபிரகாமோட ஆலோசனை கேட்கல. ஆபிரகாம் பெரியவர், ஆபிரகாம் ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்லை. பாருங்க, எங்க பச்சையா இருக்கோ அங்க போயிட்டான் பாருங்க. அதே போலதான் அநேகர் எங்க பச்சையா இருக்குதோ இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் தங்களுடைய சந்ததிகளை கெடுத்துக் கொள்கிறத பார்க்கலாம். ஆபிரகாம் அங்க எகிப்து போய் தன்னுடைய சந்ததிக்கு பெரிய சுமையை ஏற்படுத்தினான். ஆபிரகாம் எகிப்து போய் தன் சந்ததிக்கு பெரிய சுமையை ஏற்படுத்தினான். ஆனா இவன் சோதோமுக்கு போய் லோத்து சோதோமுக்கு போய் சந்ததியே இல்லாம போயிட்டான்னு கூட சொல்லலாம். மோவாப் அம்மோனிய சந்ததி ஒரு அருவருப்பான சந்ததியாக இருக்கிறத பார்க்கலாம். நம்ம செய்யற தப்பு நம்ம மட்டும் பாதிக்காது, நம்ம பிள்ளைகளோட நிப்பாட்டிடாது, சந்ததி. தேவன் சொல்றாரு 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் கணக்கு கேட்பேங்கிறார். இங்க பாக்குறான் சந்ததி சந்ததியா வர்றத பார்க்கலாம். அடுத்து எச்சரித்தும் எதிர்காலம் இல்லாத பயணம். இது எத்தனாவது பயணம்? 6வது எதிர்காலம் இல்லாத பயணம். ரூத் 1:1-5 வசனங்கள்.
முதல் 5 வசனங்கள். நகோமி எலிமெலேக் எருசலேமுக்குள்ள பெத்லெஹேமுக்குள்ள இருக்கணும்னா ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்குது. மோவாப்ல இருக்கணும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். மோவாப்ல எப்படி ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ஆனா எருசலேமுக்குள்ள இருக்கணும்னா ஒரு ஆண் மகன் முழு அங்கி கொடுத்திருக்கணும், ஃபுல்லா ட்ரெஸ் கொடுத்திருக்கணும். பெண்கள் அழகா முக்காடு போட்டிருக்கணும், ஒழுக்கமா ட்ரெஸ் கொடுத்திருக்கணும். எருசலேம் கட்டுப்பாடுக்குள்ள பகுதிக்குள்ள இருக்கணும்னா ஆடைகள்ல ஒரு ஒழுக்கம் இருக்கணும், பேச்சுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். எவ்வளவுதான் பஞ்சம் வந்தாலும் அந்த இடத்தை விட்டு போக கூடாது. தேவன் பாருங்க, அந்த ஈசாக்கு பஞ்சம் வந்தாலும் தேவன் சொல்றாரு, நீ போகாத, நான் உன்னை போசிப்பேங்கிறாரு. அப்ப இவங்க தேவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா திரும்பி வரும்போது நீ நகோமி அல்லவான்னு கேக்குறாங்கல்ல, பஞ்சத்துல பிழைச்சவங்களும் இருக்காங்க. அப்ப இவங்க கொஞ்சம் பஞ்சம் உடனே மோவாப் போயிட்டோம். மோவாப்ல எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா இஸ்ரவேல்ல எருசலேம்ல அப்படி வாழ முடியாது. அப்ப இவங்க அந்த எதிர்காலம் இல்லாத பயணத்தை போகும்போது இல்லை நகோமி தன்னுடைய கணவனை இழக்கிறான், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழக்கிறத பார்க்கலாம். அப்ப ஒரு தேவாலயத்துக்கு உள்ள உட்பட்டவர்களாக நாம் இருந்தா, கலனிக்கு உட்பட்டவர்களாக இருந்தா, எருசலேம் ஆவியில யூதர்களாக இருந்தா நமக்குன்னு ஒரு ஆடை கட்டுப்பாடு இருக்குது, ஒரு சரீர கட்டுப்பாடு இருக்குது, எண்ணங்கள்ல கட்டுப்பாடு இருக்குது, மனதின் அறையில கட்டுப்பாடு, எல்லாத்துலயுமே கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்காலம் இல்லாத பயணத்துக்கு போயிடுவாங்க, சூன்யமா போயிடும். நகோமினா மதுரமானவள், தேனானவள், இனிப்பானவள் பேரும். ஆனா ரிட்டர்ன் வரும்போது நீ நகோமி அல்லவான்னு கேட்கும்போது என்னையே நகோமின்னு சொல்றீங்க, நான் கசப்பானவள் அப்படிங்கிறான். சரிங்களா, கசப்பானவள். நகோமி மரியாளா மாறி போறத பார்க்கலாம். மரியாள்னா கசப்பு, கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்ப எதிர்காலம் இல்லாத பயணத்து போனது யாரு? நகோமியோ எலிமெலேக்கும். ஜீவன் போனா வருமா? வராது. அப்ப சந்ததியை இழந்து திரும்ப வர்றத பார்க்கலாம். அடுத்து எச்சரித்தும் கேட்காத பயணம். 7வது பயணம் எச்சரித்தும் கேட்காத பயணம். அப்போஸ்தலர் 27:11 பாத்தீங்கன்னா தெரியும். 100க்கு அதிபதியும் இந்த பவுல் பயணம் போவார். நான் அந்த பவுலோட பயணத்துல மறுபடியும் படிச்சிருக்கேன் பாருங்க. மறுபடியும் பவுலை பத்தி படிக்கும் போது பவுலை பறித்து முதல்ல பரிதாபம் வருது, அவளை போல இருக்கணும் வைராக்கியம் வருது, பவுலோட ஃப்ரெண்டா மாறணும்னு தோணுது, பவுலோட இருந்த இடத்துக்கு மனக்கண்களோட நானும் பிரயாணிக்கணும் போல தோணுது, பவுலோடயே போகணும் போல தோணுது. இரவுல தூங்கும் போதெல்லாம் நான் சில்வானுவாவும் பர்னபாவும் பவுலுக்கு ஹெல்ப் பண்றது போல எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. பவுலுக்கு என்னடமோ அந்த பயணத்துல 2 நாளா நான் பவுலோடய பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா. சில விஷயங்கள்லாம் அந்த கப்பல் மாதிரிலாம் அது எதை படிக்கிறோமோ அது மாதிரி ஆகிறோம் இல்லையா. இந்த பவுலோட பிரயாணத்தை படிக்கும் பொழுது இந்த 2 நாட்களாக பவுல் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு பவுல். சரிங்களா. அப்ப அதுலயே இருக்கிறதுனால அப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் மாறுறோம். சரிங்களா. அப்ப இயேசு தேவன் நம்மளை எப்படி முன்குறித்திருக்காரா, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நல்லதை படிச்சா அந்த நினைவா வரும். சில இது நான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு தேவதூதர்களை பத்தி தியானிக்கும் போது சந்தோஷமா இருக்கு, நிறைய எழுதினேன். அப்ப தேவதூர்களுக்கு ஆப்போசிட் சாத்தானை பத்தி தியானிக்கணும். 1 வாரம் சாத்தானை பத்தி, பிசாசை பத்தி எழுதி எனக்கு பயம் வந்து அப்பதான் பாஸ்டர் சரியா பேசினாரு. நான் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். ஒரு அளவோட நிப்பாட்டிக்கணும். ரொம்ப உள்ள போகும்போது சாத்தானை பத்தி எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு அளவு 1 வாரத்துக்கு ஆனா நோட்ஸ் எடுத்துட்டேன். பில்லி சூனியம், மந்திரவாதம், சாத்தானுடைய ட்ரிக்கு, சாலமோனுடைய மேஜிக், பிளாக் மேஜிக் புக்கு, இதெல்லாம் எங்க தோன்றுச்சு, பூனையில உள்ள இந்த கோயில், இந்த மலையாளர் மந்திரவாத, ஐயோ எனக்கு அதே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதோட மூடி கவுத்திட்டேன். நமக்கு நாம எதுக்கு வந்திருக்கிறோம், அந்த பைபிள் ஸ்டடிக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால எடுத்தேன். சரிங்களா. அதை பத்தி இன்னும் பேசல. சரி. இப்ப இந்த எச்சரித்தும் கேட்காத பயணம் 100க்கு அதிபதி அந்த படிங்க சிஸ்டர், 27:11 படிங்க. 27 அப்போஸ்தலர் 27:11. அதிகமாய் நம்ப தேவ மனுஷன் பவுல் சொல்றான், வேணாம் பாங்குறான். அதே போல நம்மளுடைய மேய்ப்பரோ தாய் தகப்பனோ நல்ல ஃப்ரெண்டோ சொல்லுவாங்க, டேய் வேணாம், இதெல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காத, இந்த இடத்துல வீடு வாங்காத, அங்க போகாத. ஆனா நம்ம குசும்பு இருக்கு இல்லையா, ரெட்ட சுழின்னு சொல்லுவாங்க, அங்கதான் போவாங்க. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு தெரியும், ஆனாலும் போய் விரல விடுவோம். சரிங்களா. போனா அடிகளுக்கும் தெரியும், ஆனாலும் போவோம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்ப எவ்வளவுதான் எச்சரித்தும் சில பேர் திருந்தாத ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதரா, அதுலதான் கல்யாணம் பண்ணுவாங்க. கடைசியில 1 வாரம் 10 நின்னா டைவர்ஸ்ல போய் நிற்கும். நிறைய கேஸ். எவ்வளவு பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கோம், டைவர்ஸ்ல வந்து நிக்கிறத பார்க்கலாம். அதை பத்தி பேச தேவையில்லை, இங்க பார்க்கலாம். பவுல் சொல்றார், 100க்கு அதிபதி
பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினான். மாலுமிக்கு காத்து எப்படி அடிக்குது, எங்க அடிக்குதுன்னு தெரியும், சரிங்களா? ஆனா கப்பல் எஜமானன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஓனர், அவன் பவுலை நம்பாம அந்த கேப்டனை நம்புறத பார்க்க. ஆனா அந்த கப்பல்ல 276 பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? 276 நபர்கள் இருக்காங்க. பவுல் எவ்வளவு தேவ மனுஷன் சொன்னா அதை நிதானித்து அறிகிறாலாம் இருக்கணும். கப்பல் சேதம் முழுசா போச்சா? இதுல கப்பல் அதிபதியும் நம்பினான்னு போட்டிருக்கு. அப்ப இது சம்பவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து பேசலாம், பயணமா நல்ல இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யமா இருக்குதெல்லாம் உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கையை இந்த கப்பல் பயணத்துல வச்சு பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அப்ப நம்பும் போது கப்பல் சேதம் நடைபெறுகிறத பார்க்கலாம். ஒரு தேவ மனிதன் நம்மகிட்ட வரும் பொழுது, வார்த்தையை சொல்லும் பொழுது செய்யாதே, செய்யணும், உடனே கீழ்ப்படுகிறவர்களாக. கீழ்ப்படிந்தாதான் மேல்படி. கீழ்ப்படியலே அப்படின்னா வேற மாதிரி தேவன் நம்மளை படிய வைப்பார். படிய வேண்டிய விதத்துல படிய வைப்பார், சரிங்களா? அடங்காத மாடு அடிமாடா போகுமா? அப்ப ஒரு வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு கேட்கும் பொழுது கரெக்டா நம்ம அடிபணிஞ்சிடணும், சரியா? இதை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருப்பதனால மேலோட்டமா நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஆசீர்வாதத்திற்கான பயணம். 2 ராஜாக்கள் 2ல எலிசாவுக்கும் எலியாவுக்கும் உள்ள பயணம். எலியா தேவனுடைய பலத்த தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவன், இஸ்ரவேலுக்கு தகப்பனாக இருந்தவன், நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன், தேவனோடு பேசுகிறவனாக, உறவாடுகிறவனாக, பதிலை பெறுகிறவனாக இருந்தவன் இந்த எலியா ஒரு வரங்களை பெற்ற ஊழியக்காரன். இந்த எலியாவின் வரம் பாருங்க, மத்த ஊழியக்காரருக்கு இல்லாத வாஞ்ச எலிசாவுக்கு வந்தது. மத்த ஊழியக்காரர்களுக்கு இல்லாத ஒரு வாஞ்சை, சரிங்களா? அதே போல நமக்கு நல்ல ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆவின் வரங்களை பெறுகிறவர்களாக இருக்கணும். ஆவின் வரங்கள்ல ஒரு எப்படி பாருங்க, அந்த யாக்கோபு இரவு முழுவதும் போராடி தேவ கர்த்தருடைய தூதனானவர் தூதனானவர்னா இயேசு ஓசியா புத்தகத்துல போட்டிருக்கும், தூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கும், சரிங்களா? போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இரவு முழுவதும்னா 10 மணி நேரமா 12 மணி நேரமா தெரியல, ஆனா ரா முழுவதும்னு போட்டு. அதே போல இங்கே இந்த எலிசா கில்கால்ல இருந்து பெத்தேல இருந்து எரியோல இருந்து யோர்தான் பாத்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் வரும். எத்தனை கிலோமீட்டர்? 57 கிலோமீட்டர், சரிங்களா? இங்க இருந்து நம்ம டி நகர்ல இருந்து நேரா போனா 57 கிலோமீட்டருக்கு எந்த ஊர் வரும்னு தெரியல, ஆனா ஒரே ரோடா இருக்குன்னு மட்டும் தெரியுது. டி நகர்ல இருந்து 57 கிலோமீட்டர் ஒரே ரோடா இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஒரு சமபூமியா மட்டும் இருக்குன்னு தெரியுது. ஆனா இஸ்ரவேல் தேசம் அப்படிப்பட்ட தேசம் இல்ல. அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம். ஏறி இறங்கணும், ஆத்த கடக்கணும், மலையை கடக்கணும், ஒத்தையடி பாதை இருக்குது, முள்ளுள்ள பாதை இருக்கு, கல்லுள்ள பாதை இருக்கு, விஷப்பூச்சிகள் இருந்த பாதை இருக்குது. இதெல்லாம் 57 கிலோமீட்டர் எலியாவை பின்தொடர்ந்தான். கில்கால்ல இருந்து பெத்தேல இருந்து எரியோல இருந்து யோர்தான், சரிங்களா? அவன் பாருங்க, இயற்கை உபாதை கூட அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், சாப்பிட கூட எங்கேயும் நின்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுடைய கண்ணோக்கம் என்ன? வரம். அபிஷேகத்தை நாடுங்க. வரும்போது எனக்கு ஆண்டவரை எல்லாம் அபிஷேகத்துல நிறையறாங்க. நிறைய பேர் அந்த போலியான அபிஷேகம் அல்ல, ஆண்டவரை உண்மையான உம்முடைய அபிஷேகம், உன்னதத்திற்குரிய அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஊற்றக்கூடிய தேவனுடைய சத்துவத்துக்கு, பலத்துக்கு, ஞானத்துக்கு, அறிவுக்கு, தேவனுடைய வல்லமைக்கு அபிஷேகம்னு பெயர். மெஷியாக் தமிழ்ல அபிஷேகம் அப்படின்னா அது தமிழ் வார்த்தை கிடையாது. அபிஷேகம்ங்கிறது ஒரு வடமொழி வார்த்தை. தமிழ்ல அபிஷேகம்னா திருப்பொழிவுன்னு அர்த்தம். என்னது அபிஷேகம்னா? திருப்பொழிவு. ஆர்சி பைபிள்ல அழகா போட்டிருப்பாங்க. இப்ப திருப்பொழிவு வசனத்தை, அந்த அபிஷேகத்தை நம்ம நாடுகிறவர்களாக இருக்கணும். அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலையா? அவன் சாப்பிடல, இயற்கை உபாதை கூட எங்கேயுமே நிக்கல. அவனுடைய ஒரே கான்செப்ட் என்ன? வரம். அப்ப நாம தேவனிடத்துல வரங்களை நாடுகிறவர்களாக. அடுத்து, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற பயணம். எத்தனாவது சொல்றேன் இது? 9வது. 2 ராஜாக்கள் 4:17-37. அதுல சூனேமியால், சரிங்களா, அவ குழந்தைய கேட்கல, இருந்தாலும் எலிசா மூலியமா அந்த தேவனுடைய கிருபை பெற்று ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. குழந்தை செத்து போச்சு. இப்ப பாருங்க, தன் கணவன்கிட்ட கூட சொல்லாம வேலைக்காரன்ட்ட சேனை வச்சுன்னா அந்த கழுதையில அந்த ஏறி உட்கார அந்த காலுக்கு உள்ள அமைப்பு, ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறதா சேனை வச்சு கொடுக்குற. போறா பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா போனான்னு தெரியல, போய் சேர்ந்துட்டா. அப்ப தூரத்துல இருந்து எலிசா பாக்குறாரு, சூனேமியால் வரா, என்ன வேணும்னு கேளுன்னு வேகமா போறான். அப்ப அந்த சூனேமியாலுடைய ஒரு வார்த்தை கவனிக்கணும். குழந்தை நலமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு வார்த்தை சொல்லுவா, நலம்தான், சுகம்தான் சொல்லுவா. ஆனா குழந்தை என்ன ஆச்சு?
இறந்து போச்சு, செத்து போச்சு. ஆனா என்ன சொல்றா? சுகந்தான்னு சொல்லுவா, சுகந்தான்னு சொல்லுவா. அப்ப யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தெரியுது. கரெக்டா போய் எலிசாவை நீ முன்னாடி போன்னு கேஸ் அனுப்பி, இல்ல இல்ல நீங்க வந்தா போறேன். மோசே எப்படி உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போலேன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னது போல வந்தா போறேன்னு சொல்லிட்டு குடிச்சு இழுத்துட்டு போயிட்டா பாருங்க. தேவனை விடாப்பிடியாம கர்த்தரிடத்துல ஒன்றே கேட்டேன் அதே நாடு. அப்ப இழந்து போன ஆசீர்வாதத்தை சூனமியா பெற்றுக்கொண்டாளா? அப்ப ஒண்ணு இழந்து போச்சுன்னா விட்டுறக்கூடாது. தேவனுடைய சமூகத்துல அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை. அவன் சொல்றான், புருஷன் சொல்றான், 10 பிள்ளைகளை காட்டல அதிகம் அல்லவா? பெரியாவுக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளை, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். குழந்தையை பெற்றுக்கொண்டா. அப்ப தேவனிடத்துல நல்ல உறுதியா ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மை வேணும். அதுக்கு அடுத்து இயேசுவை அறிவிக்க நம்பிக்கையின் பயணம். அதை நம்ம யாக்கோபு பார்த்தாச்சு. ஆதியாகமம் 18:21 32:10 ஒரு நம்பிக்கையோட போனா, வெறும் கையும் கோலுமா போனா. அவன் பாருங்க, 4 மனைவி, 2 மனைவி 2 மறுமனை ஆட்டிங்க, 12 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தை பெத்துட்டு ஆடு மாடுகளை ஒட்டகங்கள் எல்லாம், ஏன்னா தகப்பன் ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்காரு. தேவ தூதர்கள் இடைப்பட்டிருக்காங்க, தேவ தூதன் இடைப்பட்டிருக்காரு, தேவ தூதர்கள் மக்களாயும் சேனை இடைப்பட்டிருக்குது. பல விஷயங்களை பார்த்திருக்கிறான். நம்பிக்கையா போனா நம்பிக்கையா வந்தான், நம்பிக்கையா போனா நம்பிக்கையா வந்தான். சரிங்களா? ஏன்னா ஈசாக்கு ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கான், ஈசாக்கு ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கான், தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. பல தரிசனங்கள், 8 தரிசனங்களை யாக்கோபு பார்த்தானா, 10 தரிசனங்களே ஆபிரகாம் பார்த்திருப்பார். இங்கே யாக்கோபு 8 தரிசனங்களை பார்த்திருப்பார். அப்ப நம்பிக்கையாய் வர்றதை பார்க்கலாம். இன்னும் 2 பயணத்தை பார்த்து முடிக்கலாம். இயேசுவை அறிவிக்க ஓடுகிற பயணம். அப்போஸ்தலர் 8:26 இந்த கந்தக மந்திரி அவன் பாருங்க, அறிவிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்தா தேவன் நம்மளுடைய பயணத்தை வாக்கிய பண்ணுவார். ஓடிக்கிட்டே போய் ரதத்துல ஏறி சுவிசேஷம் சொல்லி ஞானசானம் எடுக்க வச்சுட்டு அவன் மறைஞ்சு மறுபடியும் ஆசதோத்திலே காணப்பட்டான் அப்படிலாம் போட்டிருக்கும். அப்ப நம்மளுக்கு வாஞ்சை இருந்தா பயணத்தை பத்தி நாம் கவலைப்பட தேவையே கிடையாது. எவ்வளவு தூரமானாலும் கர்த்தர் நம்மை தூக்கி செல்வா. அல்லேலூயா. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், வார்த்தை சொல்லணும்னு வாஞ்சை இருந்துச்சுன்னா பயணத்தை பற்றி கவலை நமக்கு தேவை கிடையாது. ரதத்தோட ஓடுறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு அவனுக்கு சரீரத்துல பலன் இருக்கணும். ரதம் அப்படி சிட்டா பறக்குமா. யெகூவோட ரதத்தோட ஓட்டுற வீதம், வேகம், அப்புறம் ஆகாப்புடைய வேகம். பிலிப்பு ஓடுறான் பாருங்க, ஓடி நற்செய்தி அறிவிக்கிறான். நமக்கு அறிவிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா கர்த்தர் பயணத்துக்கான எல்லா செலவுகளையும் கொடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா. பயணத்துக்கான சத்துவத்தை பலத்தை கொடுப்பார். கடைசியா இறுதி பயணம் 1 ராஜாக்கள் 2:2-4 அதை பார்த்து முடிக்கலாம். டக்கு டக்குன்னு படிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2-4. ஆமென். போதும் சிஸ்டர். கடைசியா எல்லாருக்கும் ஒரு இறுதி பயணம் இருக்குது. இறுதி பயணத்துல நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது நல்லதுதான், வீடு கட்டி வைக்கிறது நல்லதுதான், பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டு போறது நல்லதுதான், நகை வாங்கி வைக்கிறது நல்லதுதான். எல்லாத்தை விட திடம் கொண்டு புருஷனாயிரு கர்த்தரை சொல்லிக் கொடுக்கணும். இதான் வெளிச்சமான பாதை, இதான் அனுகூலமான கதவு, இதான் பரலோகத்துக்கு செல்கிற பாதைன்னு பிள்ளைகளுக்கு இயேசுவே காட்டணும். தாவீது ராஜா அழகா காட்டி கொடுத்துட்டு போறாரு. என்ன செஞ்சாலும் கர்த்தரை மட்டும் விட்டுறாத, என்ன செஞ்சாலும் நான் பூலோகத்தார் போகிற வழியில போகிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். இயேசுவை தேவனுடைய சமூகத்தை காட்டி கொடுத்துட்டு போறதை பார்க்கலாம். நாம நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதை விட ரொம்ப நல்லது. எல்லாத்த விட நித்திய ஜீவனாகிய இயேசுவை காட்டி கொடுக்கறது நல்லது. முதல்ல நம்ம சொன்ன முடியாது, அந்த செய்திக்கான ஆதார வசனம் என்னது? நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம். அதே போல நான் இங்க இருந்து சொல்றேன், நீங்க நல்ல போஜனம் பண்ணுங்க, 2 போஜனமும் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல பிரேயர் பண்ணுங்க. நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு. யாருக்கும் இங்க வாழ்க்கையெல்லாம் முடிய போறது கிடையாது. நீங்க போற வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு, பார்க்க வேண்டிய ஆத்மாக்கள் அதிகமா இருக்கு, சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் அதிகமா இருக்கு, போக வேண்டிய பிளைட் நிறைய இருக்கு, சரிங்களா? நிறைய பயணத்தை பார்க்க போறோம்.
புதிய புதிய மனிதர்களை பார்க்க போறோம், புதிய பாஷைகளை கேட்க போறோம், புதிய அனுபவத்துக்குள்ள, புதிய பரவசத்துக்குள்ள, புதிய நம்பிக்கைக்குள்ள நம்ம போக போறோம், போய்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.